ஒரு குரு இன்னொரு குருவை பார்த்து பேசிக்கிறாரு, டே அவனுக்கு பூர்வ ஜென்ம சுகுருதம், பூர்வ ஜென்ம வாசனை, அவன் இந்த ஜென்மத்தில் தொடர்ந்துருக்கான், கம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உடனே அரவணைச்சிக்கிறாங்க. குருநாதா உன்னால தான் அப்படிங்கிறான். அந்த குருநாதா உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ண உடனேயே அவனுக்கு என்ன ஆயிடுத்தான்? அகம்பாவம் போயிடுத்தான், ஆணவம் போயிடுத்தான், அக்கிரமம் போயிடுத்தான், அநீதி போயிடுத்தான், அசத்தியம் போயிடுத்தான். நமஸ்காரம் பண்ணிட்ட உடனே குருநாதன் வந்து சிஷ்யனை அணைச்சிட்ட உடனே ஸ்ரீபுரத்தில் இருக்கிற ராஜராஜேஸ்வரி மாதா என்ன பண்ணுறாளா, இந்த காட்சியை நான் பார்க்கணுன்ட்டு தான் நான் இருந்தேன். அந்த தாய் சந்தோஷப்படுறாளாம். இதை இன்னைக்கு பெற்றுக்கோங்க. அந்த நாள் தான் இன்னைக்கு. எங்கள் அப்பாவை சொல்கிறேன் உங்களுக்கு, இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கு எங்கள் அப்பாவை பற்றி 80-90% தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த திருநட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்கள் வீட்டில் கஜானா நிரம்ப போகிறது, ஐஸ்வர்யம் கொட்டப் போகிறது, அஷ்டலட்சுமியும் ஷோடச லட்சுமியும் உன் வீட்டு கதவை தட்டப்போகிறாள்.